ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனகாஸ் அடுப்பாங்கரை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மிக்சியே கிரைண்டர் இல்லாத மிக்சிலேயே எப்படி இட்லிக்கு சூப்பராக மாவு அரைக்கலான்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்த்திங்களா, இந்த டம்ளரால் நான் 4 டம்ளர் அரிசி போட்டுருக்கேன். இது ரேஷன் அரிசி தான், கடை அரிசி கிடையாது, ரேஷனில் போடுற அரிசி தான். அதுவே எவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கு பார்த்திங்களா. ரேஷன் அரிசி, புழுங்கல் அரிசி. இந்த டம்ளரால் 4 போட்டுருக்கேன். இப்போது இதால் நம்ம உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து வந்து நான் ஒரு 3/4 போட்டுக்கிறேன். ஓகேங்களா, இந்த அளவுக்கு போட்டுட்டா போதும். இதுவே சூப்பராக நல்லாயிருக்கும். இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். போட்டுன்ட்டு இது கூடவே ஒரு 1/4 கப்பு, பார்த்தீங்களா, கரெக்டாக 1/4 கப்பு ஜவ்வரிசி எடுத்து போட்டு வச்சுட்டுருக்கேன். அது கூடவே நம்ம கெட்டி அவல் இருக்குது தெரியுமா, அவல் வந்து ஒரு 1/2 டம்ளர் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, 1/2 டம்ளர். இதையும் நான் இப்போ இது கெட்டி அவல்ன்றதுனால, லேஸ் அவல்னால் நம்ம தனியாக அப்பன்னச்சே ஊற வச்சுக்கலாம். இதையும் ஊற வச்சிட்டோன்னா நல்லா அரைச்சி நல்லாயிருக்கும். இதையும் நான் இந்த உளுந்து கூடயே ஊற வச்சுக்க போகிறேன். எல்லாத்தையும் ஒன்றா ஊற வச்சுட்டு இது கூட ஒரு பிஞ்சு 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். இது கூட இதை பார்த்திங்களா, வெந்தயம் இந்த மாதிரி 1 ஸ்பூனால் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் அரிசி கூடயே போட்டுக்கிறேன். நல்லா ஊறிடும் அரிசி கூட, அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம எப்போவுமே இட்லிக்குனாக்கா நம்ம 6 டம்ளர் போட்டு 1 டம்ளர் உளுந்து மட்டும் போட்டு அரைச்சாலுமே சூப்பராக வரும். ஆனால் நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால இப்போ 4 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் உளுந்து, 1/4 டம்ளர் ஜவ்வரிசி, 1/2 டம்ளர் அவல், 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கோம். இப்போது இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற போட்டுக்கலாம். இப்போது வாஷ் பண்ணின்னு வரேன். இப்போது அரிசியை நம்ம நல்லா 4-5 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். அரிசியும் வெந்தயமும் போட்டது, அதில் 2 ஜவ்வரிசி விழுந்துட்டு, அதனால் பரவாயில்ல. அதை தானே நம்ம சேர்த்து தானே அரைக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும். ரெண்டாவது, மிக்சியில் அரைக்கும்போது நம்ம ரொம்ப மாவை வந்து வழுவழுன்னு அரைக்கக்கூடாது. இது வந்து உளுந்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சோன்னா இட்லி நல்லா சூப்பராக சாஃப்டாக அப்படியே பஞ்சு மாதிரி வரும். அந்த மாதிரி அரைச்சி பாருங்கள். இப்போது இதில் வந்து உளுந்து, அவல், ஜவ்வரிசி 3மே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது ஃபுல்லாக நம்ம நல்லா ஜலத்தை பிடிச்சி மூடி வச்சிட்டோன்னா நம்ம அரைக்கும்போது பார்க்கலாம். இப்போது நம்ம இதில் அரிசிக்கு நல்லா ஜலத்தை பிடிச்சி வச்சுட்டோம், நல்லா ஊறட்டும். அதே மாதிரி உளுந்து இதுக்கும் நல்லா ஊற வச்சுட்டோம், நல்லா தண்ணி பிடிச்சி. இப்போது இதை நம்ம அப்படியே மூடி வச்சிட்டோன்னா அரைக்கும்போது பார்க்கலாம். நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு இட்லிக்கு ஊற போட்டுருந்தோம் இல்லையா, அது பார்த்திங்களா நல்லா ஊறி இருக்குது, தெரியுது அவங்களுக்கு. இந்த பக்கம் உளுந்து, அவல், ஜவ்வரிசி எல்லாமே சூப்பராக ஊறிடுது. இப்போது நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த உளுந்தை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன், அதில் போட்டுக்கலாம். இதை அரைச்சிட்டு நம்ம உப்பு போட்டு கரைக்கும் போது பார்க்கலாம். நான் 2த்தையுமே மிக்சி ஜாரில் அரைச்சிக்கிறேன். இப்போது இதை நம்ம ஒரு தடவை மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு பாதி போட்டு அரைச்சி இது பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். இப்போது 2வது இந்த மிக்சி ஜாரில் போட்டுருக்கேன், உளுந்து அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போது 2வது தடவை உளுந்தையும் அரைச்சி இதில் போட்டுட்டோம். 3வது இப்போ நான் அரிசியையும் 2 தடவையாக அரைச்சிக்க போகிறேன். கொஞ்சம் போட்டுருக்கேன், மீதி அரிசி இங்கே இருக்குது. நம்ம இது எல்லாத்தையும் ஃபுல்லாக அரைச்சி முடிச்சுட்டு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்ச அரிசி எல்லாத்தையும் சூப்பராக இதே மாதிரி அரைச்சிட்டோம். இப்போ இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குறப்பாக அரைச்சாலே சூப்பராக இருக்கும். ரொம்ப மசியாக அரைச்சோன்னா ஒன்றும் முழுக்குன்னு இருக்கும், இட்லி நல்லா இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இப்போது இதை நம்ம நல்லா கரைச்சி வச்சிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு இது பாருங்க, இந்த அளவுக்கு சால்ட்டு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். அதனால் சால்ட்டுன்ற கல் உப்பு சேர்த்து நம்ம நல்லா கையால் கரைச்சிக்கலாம். மாவு நல்லா கையை போட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டேன். அரிசி, உளுந்து எல்லாம் கலந்தா மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுட்டேன். இப்போது சூப்பராக இது ஆகிடுது. இப்போது நம்ம இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பொங்கி வந்தோடனே இட்லி நம்ம பார்க்கும்போது எப்படின்னு பார்க்கலாம், எப்படி பொங்கி வந்திருக்குன்னு காட்டுறேன். இப்போது இது பச்சை மாவு நல்லா அரைச்சாச்சு, மூடி வச்சிடலாம். இட்லி பார்க்கும்போது பார்க்கலாம். நம்ம மாவு ரெடி பண்ணி பாத்திரத்தில் போட்டு கையை விட்டு கரைக்கும் போது இந்த சுற்றிரும் இது மேலெல்லாம் நிறைய மாவு ஆகிடும். அதெல்லாம் நம்ம கரெக்டாக அழகாக வழித்து அழகாக க்ளீனாக வச்சு மேலெல்லாமும் ஆகாமல் துணியால் தொடச்சி நீட்டாக இந்த மாதிரி வைக்கணும். வைக்கும்போதே இப்படி வச்சோன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி எல்லோரும் வழித்து அழகாக வச்சுருங்க. இப்போ அளவு பார்த்துக்கோங்க, மாவோட அளவு உங்களுக்கே தெரியும். பொங்கி வந்தவுடனே எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதை பார்த்திங்களா, என்னென்னு தெரியுறதா, நாம் நேற்று மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவு எப்படி நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு.
நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போது நம்ம இதை இட்லியாக வாக்க போகிறோம். எப்படி வாக்கிறது பார்க்கலாம். எப்படி பஞ்சு மாதிரி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுன்ட்டு இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இப்போது நம்ம இதை இட்லி தட்டில் பாருங்க, ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இட்லியாக அதை வாத்துக்கலாம். இப்போது நம்ம இந்த பிளேட்டில் இட்லியாக வாத்துட்டோம். இப்போது நம்ம அடுப்பில் வச்சு எப்படி வெந்து எப்படி சாஃப்டாக வந்திருக்குன்றதை பார்க்கலாம். மிக்சியில் அரைக்கிறது ரொம்ப சூப்பராக வரும். அதுவும் நம்ம இதெல்லாம் போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்? ஜவ்வரிசி, வெந்தயம், அவல் எல்லாம் போட்டிருக்கோம். சூப்பராக வரும். மிக்சி கிரைண்டரில் அரைக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி அரைக்கலாம். இப்போ நம்ம இது வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் 4 தட்டு தான் தரணும். கீழே தண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருது. எப்போவுமே கொதித்ததுக்கப்புறம் வைங்க இட்லி, அதை நல்லா வேகும். இப்போது நான் வச்சு இதை மூடுறேன். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நம்மளோட இட்லி நல்லா சூப்பராக வெந்துடுது. இப்போது நான் தண்ணியை தொட்டுண்டு இப்படியே விட்டு பார்த்தா நல்லா வெந்துருந்துருக்கு. இப்போது நம்ம இதை இறக்கி வச்சுட்டு ஆறினோடனே எடுக்கும்போது பார்க்கலாம். பார்த்திங்களா நம்மளோட இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுது. தெரியறது அவங்களுக்கு பார்க்கும்போதே எவ்வளோ தவளை இருக்குது பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அதை பாருங்கள், பிச்சு காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரியே நீங்களும் மிக்சியில் அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.